சுகாதாரத்துறை பணியிடம் தொடர்பாக கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுகாதாரத்துறையில் பணியிட மாறுதல் கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்படும் அப்படிங்கிற தகவலையும் வெளியாகிருக்கு. நம்ம இதனுடைய முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், வணக்கம். சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அறிக்கை மூலமா என்ன விளக்கியிருக்காங்க? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஒரு மிக முக்கிய அறிவிப்பை அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இருக்கிறார். அந்த உத்தரவுல பல்வேறு பதவிகளை பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் பொது பணியிட மாறுதல் கலந்தாய்வின் மூலம் வெளிப்படையாக நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுவதாக இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிதாக அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல புதிய அமைச்சராக அவர் பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த பல்வேறு அதிகாரிகள் பணியிட மாறுதல் வேண்டி அமைச்சர் அலுவலகத்தை நாடுவதாகவும் உயர் அலுவலர்களின் அனுமதியின்றி அமைச்சரை அணுகுவது குறித்து ஒரு சில அறிவுரைகளை வழங்குவதன் பொருட்டாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் காலி பணியிடங்கள் விவரம் கலந்தாய்விற்கு முன்பதாகவே துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல முழுமையாக வெளியிடப்படவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சருடைய செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.